மாசுக்கண் மாசு இலனாதல். மாசு நாட்டில் எப்படி வருது? ரெண்டுத்தினால வருது. முதல்ல குப்பை, ரெண்டாவது புகை. இந்த ரெண்டுத்தினாலும் நாடு மாசுபடுது. அதுபோல் மனிதனும் இந்த 2 நாள் மாசுபட்டு கிடக்கிறான். அதை தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். மன தூய்மை இருக்கணும், அதுக்கு இந்த 2 இருக்கக்கூடாது, குப்பையும் புகையும். முதல்ல குப்பை. என்றைக்குமே நம்ம இறந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நிகழ்காலத்துக்கு வந்துடணும். இறந்த காலத்திலே இருந்தோம்னா நம்ம மனசு ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிருமா. இப்போ இதுக்கு உதாரணமாக அங்கே இங்கேன்னு போகலை, ரொம்ப இறுக்கமாக இருக்காதீங்க. நான் ஒரு நகைச்சுவை பேச்சாளர் தான். அங்கே இங்கேயும் போகலை, என்னைய வச்சே நான் சொல்கிறேன். விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் எனக்கு முதல் சுற்றில் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டை அது சரி நல்லதுன்னு பேச சொன்னாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டது, 100% கெட்டது. இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, அதை நல்லதுன்னு பேச சொன்னாங்க. பேசவே முடியாத ஒரு சவாலான விஷயம். என்னடா இவ்வளவு கஷ்டமான தலைப்பை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நான் இறந்த காலத்தில் இல்லை, நிகழ்காலத்துக்கு வந்துட்டேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். ஒரு ரோட்டுக்கடையில் ஒரு சாமானியன் எப்படி பானிபூரி சாப்பிடுகிறான் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். நான் கூட துணை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், விஜய் டிவியில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச் பானிபூரி பற்றி பேசினேன். சார் அதை ரொம்ப ரசித்து என்னென்ன ஊர்களில் பானிபூரியை எந்தெந்த பெயர்களில் சொல்கிறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, பானிபூரி மட்டும்தான் புரிஞ்சிச்சு. சாருக்கு நேட்டிவ் உத்தரப்பிரதேஷ். என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச் விஜய் டிவியில் பானிபூரி. ஒரு ரோட்டுக்கடையில் சாமானியன் எப்படி பானிபூரி சாப்பிடுகிறார். நடுவர்களாக பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களும் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அம்மையார் அவர்களும் இருக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க, பானிபூரியை எடுத்து அப்படி கட்டவரலால் நசுக்கி அதில் பானிங்கிற ரசத்தை ஊற்றி அப்படியே சிந்தாம சிதறாம வாய்கிட்ட கொண்டு ஆணு போடும்போது ஒரு பக்கம் புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என்று அறுசுவையும் நாக்கிலே தாண்டவமாடி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா சுறுசுறு சுறுன்னு ஏறும் பாருங்க. இம்மாந்துண்டு வயிற்ற வச்சுக்கிட்டு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, துரித உணவு சாப்பிட்டா துரிதமாக போயிடுவ, ஏன் எங்களுக்கு தெரியாதா? தெரிந்தும் நாங்கள் ஏன் சாப்பிட்றோம்னா எல்லாம் ஒரு சுவைக்காகத்தாயான்னு நான் பேசுகிறேன். உலகத்திலேயே ஃபாஸ்ட் ஃபுட்டு நல்லதுன்னு பேசின முதல் ஆள் நான் தான். எனக்கு அன்றைக்கு முதல் பரிசு கிடைச்சி 5000 ரூபாய் ரொக்க பரிசு கிடைத்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இறந்த காலத்தில் இல்லை, நிகழ்காலத்துக்கு வந்துட்டேன். இதே போல எல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு கவிதை பேசினேன். அது கவிதையா என்னன்னு நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். நெல்லை ஜெயந்தா ஐயா கூட வரல, அது கூட நல்லது தான். சார் லேட்டாக வந்தது கூட எனக்கு நல்லது. கவிதை சொல்றேன், நீங்க கவிதையா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. எல்லாம் நன்மைக்கு, நடப்பது எல்லாம் நன்மைக்கு. ரமலான் வந்தது, ரகுமான் நண்பனுக்கு ஒரு குறுஞ்செய்தி. பிரியாமல் ஓர் அணியாக இருப்போமா, பிரியாணியோடு வீட்டுக்கு வந்தான். எல்லாம் நன்மைக்கு. கிறிஸ்துமஸ் வந்தது, கிறிஸ்துராஜா நண்பனுக்கு ஒரு குறுஞ்செய்தி. கேக்குதா கேக்குதா, கேக்கோடு வீட்டுக்கு வந்தான். எல்லாம் நன்மைக்கு. இப்போ இது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மேடை, இதில் ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது, அது தப்பு. அதுலேயும் இதை கேட்டுட்டு பர்வீன் சுல்தானா அம்மையாருடைய முகம் கடுமையாகிவிட்டது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் வருத்தப்படலை, சொல்லிக்கிட்டே இருக்கேன். இறந்த காலத்தில் இல்லை, நிகழ்காலத்துக்கு வந்துட்டேன். அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன வேலை அதை பார்த்தேன். ஸ்கிரிப்டிலேயே அதுக்கான மன்னிப்பை நான் வச்சுட்டேன். கேக்கு என்பது ஆங்கிலமாச்சே,
அதை இந்த மேடையில் சொன்னால் மதிப்பெண் போச்சே. மன்னித்துக் கொள்ளுங்கள் நடுவர்களே, மன்னிப்பு கேட்கும் இடத்தில் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் நன்மைக்கு. நீங்க யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்கணும்னா போய் கேட்டுருங்க. இந்த மன்னிப்புங்கிறது ஒரு மகத்தான செயல். மன்னிப்புன்னு சொன்னோடனே எனக்கு தேசபுதா காந்தி மகான் தான் நினைவுக்கு வருகிறார். சிறு வயதில் புகை பிடித்து அதுவும் வட்டவட்டமாக விட்டு அண்ணனுக்காக திருடி ஒரு விலை மாதுவிடம் சிக்கி தவித்து அதிலிருந்து மீண்டு வந்து செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்த காந்தி அதில் சில தவறுகளை ஒரு கடிதத்திலே எழுதி மேசையிலே வைத்துவிட்டு மூளையில் போய் ஒளிகிறார். அப்பா வருகிறார், ஏன்னா அது மன்னிப்பு கடிதம், அப்பாவுக்கு எழுதியிருக்கார். அப்பா வருகிறார், கடிதத்தை படிக்கிறார். படிக்க படிக்க அவர் கண்களிலிருந்து நீர் வழிகிறது. அந்த கண்ணீர் துளிகளில் கடிதம் நினைந்து இரண்டாக கிழிகிறது. காந்தி செய்த தவறுகளும் அழிகிறது. அந்த கண்ணீர் துளிதான் சாதாரண காந்தியை மகாத்மா காந்தியாக்கி. இது எங்க போய் நிறுத்தது அவரை? தென்னாப்பிரிக்கா வரை நிறுத்தும். ஓடும் ரயிலிலிருந்து அவரை தள்ளிவிட்டார்கள். குதிரையை ஏவி முட்டை செய்தார்கள். தடியை கொண்டு அடித்தார்கள். முடித்திருத்தம் செய்ய மறுத்தார்கள். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அங்குள்ள மக்களுக்கும் சேர்த்து அவர் போராடினார். மன்னிப்பு என்பது மகத்தான செயல். அந்த தந்தை மன்னிப்பு தான் அவரை மகாத்மாவாக்கியது. இப்போ மன்னிப்புன்னு சொன்னோன்னே இதுக்கு வந்துட்டேன். இப்போ திருப்பி அதுக்கே போயிடுவோம். தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன். தவறென்று அறியாமல் தவறு ஏதும் செய்தால் ஐயோ ஐயோ என்று பதட்டத்தில் பதறாதே. ஐயோ ஐயோ என்று சிரிப்பால் சிதறு எல்லாம் நன்மைக்கு. இது கூட சிரிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. புரியாது இல்லைனா, ஏன்னா நான் முன்பே சொல்லிட்டேன், இது கவிதையா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு. மை தீர்ந்த பேனா தூக்கி எறிய மனமில்லை. மை தீர்ந்த பேனா தூக்கி எறிய மனமில்லை. சட்டை பைக்குள் வைத்து இலக்கிய கூட்டத்துக்குள் சென்றேன். இருந்து ரசிக்க இடமில்லை. பேனாவை எடுத்தேன், வாயருகே வைத்தேன். எதையோ திருடியதைப் போல் அங்கும் இங்கும் பார்த்தேன். பெரிய கவிஞராக இருப்பாரோ, முதல் வரிசையில் முன்னெரிக்கை கொடுத்தார்கள். எல்லாம் நன்மை. பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா கள்ளக்குறிச்சி வாழ் ரசிக பெருமக்கள் சிந்தனை மிகுந்தவர். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. வாய் நிறைய கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு வருகையில் சேற்றை அடித்தான் ஒருவன். திட்ட வாயெடுத்தேன், தின்பண்டம் தடுத்தது. வேடிக்கை பார்த்தவர் முணுமுணுத்தார். சேற்றை அடித்தவன் பெரிய ரவுடியாம். நல்ல வேலை, வாய் நிறைய கடலை மிட்டாய். எல்லாம் நன்மை. நமக்கே தெரியாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நன்மை பாய் போட்டு படுத்து கிடக்கின்றது. திரும்பவும் சொல்கிறேன், இறந்த காலத்தில் இருந்தால் மனம் குப்பையாக போயிடும், மாசுபற்றும், தூய்மையாக இருக்காது. அதனால் நிகழ்காலத்துக்கு வந்துருங்க. ஒரு நாள் ரொம்ப இறுக்கமாக இருக்கீங்க, நீங்கள் மேடம் வேற பேசணும், நான் வேற 1 மணி நேரம் தயாரிப்பு வந்துட்டேன். எனக்கு என்ன சிக்கல்னா, 1 மணி நேரம் தயாரிச்சுட்டு அரை மணி நேரம் பேச சொல்கிறாங்கிறப்ப எதை பேசுறதுன்னு தெரியல. கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஒரு நாள் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தேன். ஒரு பிச்சைக்காரரு 1 ரூபா கொடுன்னார். நான் என்ன பண்ணேன், பாக்கெட்டில் கையை விட்டு 1 ரூபா எடுத்து, இந்தாங்க ஐயா எடுத்துக்கோங்கன்னே. இப்படி போட்டா பிச்சை, இப்படி வச்சா அவங்களே எடுத்துக்கிட்டா தானம். பார்த்தீங்களா எவ்வளோ ரசிக்கிறாங்க. கொடுப்பவர் கை என்னைக்கும் கீழே இருக்கணுமா, எடுப்பவர் கை மேலே இருக்கணுமா? அப்போ தான் கொடுக்குறவங்களுக்கு ஆணவம் வராது. மகாபாரதத்தில் கூட அந்த செய்தி இருக்கிறது. கர்ணனை பற்றி படிக்கும்போது தானம் வேறு தர்மம் வேறு என்கிற செய்தியெல்லாம் இருக்கிறது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இப்படி போட்டால் பிச்சை, இப்படி வச்சு அவங்களே எடுத்துக்கிட்டா தானம். 1 ரூபாய் வச்சு எடுத்துக்கோங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அந்த பிச்சைக்கார் என்ன பண்ணார், அப்படியே நில்லுங்க தம்பின்னு சொன்னார். நானும் 1 ரூபாய் வச்சுட்டு நின்னேன். அவர் என்ன பண்ணார், அவர் பங்குக்கு பாக்கெட்டில் கையை விட்டு 10 ரூபாய் 20 ரூபா 100 ரூபா 200 ரூபாய் எடுத்து, பார்த்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பார்த்தீங்களா, இருந்தாலும் எனக்கு 1 ரூபா போதும்னு என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் அப்படியே 1 ரூபாய் அடிச்சு நிற்கிறேன். இப்போ இடையில ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார். பிச்சைக்கார் கையை பார்த்தார்,
வெறும் பணம். என் கையை பார்த்தார் ₹1. அந்த நேரம் பார்த்து அயன் பண்ணாமல் கசங்கின சட்டையை போட்டு போயிட்டேன். நான் தான் பிச்சைக்காரன் நினச்சி என் கையில் ₹1 போட்டு போயிட்டார். கன நேரத்தில் மாறிடுச்சு பாருங்க. பிச்சை போட வந்தவர் பிச்சைக்காரர் ஆயிட்டார். இப்போது இது எனக்கு மிகப்பெரிய அவமானம். இருந்தாலும் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். எப்படி அதை எடுத்துக்கிட்டேன்னா, கோவில் வாசலில் ₹1 நின்றுட்டு இருந்தேன். பகவானா பார்த்து ₹2 எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு போயிட்டார். ₹2 நான் வீட்டுக்கு வந்தேன். நல்லா கைத்தட்டுங்க. பஸ்ஸில் ஒரு நாள் உட்காந்துருந்தேன். பிச்சைக்காரர் வந்தார். அதே பிச்சைக்காரர் இல்லை, வேற ஒருத்தருக்கு, நிறைய பேர் இருக்காங்களே, வாய்ப்பு கொடுப்போம், ஏதாவது கொடுங்கன்னாரு. பாக்கெட்டை பார்த்தேன், ₹100 தான் இருந்தது, சில்லறை இல்லை. இருந்தாலும் கொடுக்கணும்னு ஒரு நல்ல மனசு. ₹100 எடுத்து இருந்தாங்க ஐயா, கொடுக்கணும்னு மனசு இருக்கு. ஒரு ₹10 எடுத்துட்டு மீதி ₹90 என்கிட்ட கொடுத்துருங்கண்ணே. உலகத்திலேயே பிச்சைக்காரன்ட்ட சில்லறை மாத்தின முதல் ஆள் நான் தான். அப்படிப்பட்ட நல்ல மனசு எனக்கு. அதுக்கு வந்த சோதனையை பாருங்க. அதை கேட்டுட்டு அந்த பிச்சைக்கார் பஸ்ஸில் சத்தமாக சொன்னார், ஏண்டா ₹90 இருந்தால் நான் ஏண்டா உங்ககிட்ட பிச்சை எடுக்க வரேன்னார். டிக்கெட் கொடுக்குறவர் இவங்க 2 பேரும் பிச்சைக்காரங்க போல இருக்கு, பிச்சை எடுத்த காய்ச்ச பிரிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. இறக்கி விட்டார். இறக்கி விட்டுட்டார். இது எனக்கு அவமானம் தானே? இல்லை. பஸ்ஸிலேருந்து இறங்கி பஸ்ஸினுடைய முகப்பை போய் பார்க்குறேன். அது எங்கள் ஊருக்கு போட பஸ்ஸு கிடையாது, வேற பஸ்ஸில் நான் ஏறி உட்காந்துருக்கேன். இதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தேன். சுட சுட புளி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் கோவில் பிரசாதம்னா பிடிக்கும்ல, வாங்கி சாப்பிடணும் போல இருந்தது. இருந்தாலும் மனது கேட்கல. கடவுளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கி சாப்பிடுவோம், அப்போ தான் அது நமக்கும் மரியாதை, கடவுளுக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கடவுளை பார்த்துட்டு பிரச்சனையெல்லாம் சொல்லி தீர்த்து வைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறேன். பிரசாதம் கொடுத்ததுக்கான அறிகுறியே இல்லை, தீந்து போச்சு. மனசு வருத்தமாக இருக்குமா இல்லையா? என்ன சார்? இருந்தாலும் நான் வருத்தப்படலை. அதை எப்படி எடுத்துக்கொண்டேன்னா, உள்ளே போய் கடவுள்கிட்ட என் பிரச்சனையெல்லாம் சொல்லி தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தேன். பிரசாதம் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ இந்த பிரசாதம் தீர்ந்த மாதிரி உன்னுடைய பிரச்சனையும் ஒரு நாள் தீரும்னு அந்த இறைவன் சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு இறந்த காலத்திலிருந்து நான் நிகழ்காலத்துக்கு வந்து விட்டேன். என் மனம் தூய்மையாக இருக்கிறது. நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்லை. நான் கூட கல்யாண வீட்டில் பிறந்த ஞானம்னு ஒரு கதை எழுதினேன். அது மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது எனக்கு. ஒரு நாள் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஒரு ₹200 பணம் வச்சு கொடுத்துட்டு, இவ்வளோ பெரிய பேச்சலாராக இருக்கார், ₹200 தான் வச்சு கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. அவருக்கு அதுவே அதிகம்தான். அவர் திரும்பி செய்ய மாட்டார். வரலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு பந்தியில் போய் முதல் ஆளாக போய் உட்காந்தேன். தான் பந்தினா நான் முதல் ஆள். இலை போட்டு எனக்கு வலது பக்கம் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு அப்புறம் தான் எல்லோரும் உள்ளார போகிறாங்க. அந்த உள்ளார போகிற அவசரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எனக்காக வச்சுருந்த வாட்டர் பாட்டிலை கீழே தட்டி விட்டுட்டார். அது உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. தட்டி விட்டவர் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அதை எடுத்து வச்சு ஒரு சாரி சொல்லணும். ஆனால் சாரி சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு அதை பார்த்துட்டு தென்னாவட்டா போய்கிட்டே இருக்கார் உள்ள. எனக்கு கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சேன், திட்டலாம்னு பார்த்தா அவர் அந்த கடைசிக்கு போயிட்டு இருந்தார். வேண்டாம், இங்கேருந்து நம்ம போய் அவரை திட்டினோம்னா நம்ம இடத்துல வேற யாராவது உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன் கை தட்டுறீங்க? உங்களுக்கு சோறு தான் முக்கியமா? சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுக்கு கோவத்தெல்லாம் விட்டுட்டேன். நிகழ்காலத்துக்கு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கேன். சாம்பார், வத்த குழம்பு, ரசம் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்போ எனக்கு தண்ணீர் குடிக்கணும் போல இருக்குது. இப்போ எனக்காக வலது பக்கம் வச்சுருந்த வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துருச்சு. இப்போ 2வது இலைக்கு எனக்கு இடது பக்கம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து நான் குடிச்சுக்கிட்டேன். 2வது இலைக்காரு 3வது இலைக்கு வச்சுருந்ததை குடிச்சுக்கிட்டாரு. இப்படியே மாறி 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 எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசியில் ஒருத்தருக்கு மிஸ் ஆகுமா இல்லையா? கடைசியிலேருந்து ஒரு சத்தம் வந்தது, என்னையா எனக்கு தண்ணீர் பாட்டில் வைக்கலையா? அப்படி எட்டி பார்த்தேன். என்னுடைய வாட்டர் பாட்டிலை தட்டி விட்டு போனவர்.
நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நிகழ்காலத்துக்கு நம்ம வந்துடணும். நிறைய இது மாதிரி கவிதா ஜெகவரம் மேடம் இது மாதிரி நிறைய புதிய நகைச்சுவைகள்லாம் நான் தயார் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சில மேடைகளில் பேசுறது எனக்கு முன்னாடியே சில பேர் என்னுடைய இதை பேசுகிறாங்க. ஆக நாளைய தலைமுறை பேச்சாளராக நான் வரப்போகிறேன். அதனால் அதை இப்போவே தொடங்கிட்டேன். புதுசாக நம்ம பேசுவோம் அப்படின்னு. இந்த மாட்டு சாணி தத்துவம்னு ஒன்று பேசினேன். அது சொல்லிடுறேன். என்னென்னா, ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது மாட்டு சாணத்தை மிதிச்சிடுறோம். உடனே என்ன பண்ணணும்? அதை கொஞ்சோண்டு எடுத்து ஆய்வு பண்ணி இது எந்த மாடு போட்டுச்சு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. திட்டுனா அது நமக்கான நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஒன்று எழுதினேன். பல நாள் கழுவாத செருப்பை சாணம் வாசம் அடிக்காத அளவிற்கு தேய்த்து தேய்த்து கழுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த அந்த மாட்டுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம போய்விடணும். அப்போ இதனுடைய சாராம்சம்லாம் உங்களுக்கு இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஆனால் இது சொல்ல வருவது என்னன்னா, மனசு தூய்மையாக இருக்கணும்னா, குப்பை தொட்டியாவது இல்லாமல் இருக்கணும்னா, நீங்கள் இறந்த காலத்தில் இருக்காதீங்க, நிகழ்காலத்துக்கு வந்துருங்க. இது குப்பை. அடுத்து புகை. புகைன்னொன்னே நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். புகைச்சல். மனிதர்கள் அடுத்தவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நாகரிகமாக சொல்லணும்னா புகைச்சல்னு சொன்னேன். நம்ம பாஷையில் சொல்லணும்னா வயிறு எரித்தல். நான் கூட சகுனின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கேன். பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒருத்தன் கை தூக்கியிருக்காங்க. ஒரு கைத்தட்டில் அவங்க நீங்கள் எல்லாரும் கொடுத்துருங்க. ஏன்னா நான் ஒரு ஆள் தான், கைத்தட்டினா சத்தம் கேட்காது. நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சகுனின்னு ஒரு பேச்சு பேசினேன். அது கதாபாத்திர சுற்று. அதில் ஒரு நான் ரொம்ப பேச விரும்பலை. அந்த முழு ஸ்கிரிப்டையும் நான் பேச விரும்பலை, நேரம் அதிகமாகும். அதில் ஒரு டயலாக் என்னென்னா, இன்னைக்கு உருட்டு என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம். நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த உருட்டை கண்டுபிடிச்சது யாரு? இது இப்போ வந்த வார்த்தையா, முன்பே வந்த வார்த்தையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பேசினேன். இன்னைக்கு உருட்டு உருட்டு என்று உருட்டி கொண்டிருக்கிறீர்களே, அந்த உருட்டையே கண்டுபிடித்தவன் நான் தான் அப்படின்னு சகுனியாக நான் பேசினேன். சகுனி தான் முதலில் உருட்டை கண்டுபிடித்தார். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் பேசுகிறேன், வேணா சுருக்கமாக பேசுகிறேன். என் அன்பு மருமகன்களே, உங்கள் ஆசை மாமா சகுனி வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நடப்பதையெல்லாம் நான் வானத்திலிருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என் பெயரை வைத்து இந்த உலகத்தில் நிறைய பேர் பேரானந்தம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பற்ற வைப்பது, கொளுத்தி போடுவது, அடுத்தவனுக்கு ஊற்றி கொடுத்து குடியை கெடுப்பது, இங்கிட்டு இருக்கிறதை அங்கிட்டு சொல்லுவது, அங்கிட்டு இருக்கிறதை இங்கிட்டு சொல்லுவது, கூடவே இருந்து அவனுக்கு சமாதி கட்டுவது, சுருக்கமாக சொல்ல போனால் நல்லாயிரு நல்லாயிரு என்று வாய் நிறைய வாழ்த்தி விட்டு வீட்டுக்கு போய் இவன் மட்டும் எப்பட்றா நல்லா இருக்கான் என்று ஜண்டா ஜண்டான்னு சூனியம் வைப்பதுதான் இன்று பல பேரின் வேலையாகவே இருக்கிறது. ஆகா ஆகா, இதையெல்லாம் கேட்கும்போது என் காதுகளில் தேன் வந்து பாய்கிறது. என் அன்பு மருமகன்களே, ஒரு பக்கம் என் குடும்பத்தையே நாசம் செய்தேன், பீஷ்மரின் குலத்தை கருவறுக்க வேண்டும் என்கிற வெறி. இன்னொரு பக்கம் என் அப்பாவின் எலும்பினால் செய்யப்பட்ட மாயப்பகடை. உருட்டினேன். பகடை ஆட்டம் பகை வளர்க்கும் ஆட்டம் என்று சொன்னான் தருமன். மதி கூர்மையால் விளையாட வைத்தேன். பொன் பொருள் தம்பிமார் திரௌபதி என எல்லோரையும் பணையும் வைத்து இழந்தான். துரியோதரன் கட்டி அணைத்து சொன்னான், ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா உயிர் மாமனே, பொங்கல் உனக்கிடுவோம், நாசம் அடைந்ததடா நெடுநாட்பகை நாமினி வாழ்ந்தோமடா, பேசவும் தோன்றுதில்லை உயிர் மாமனே, பேரின்பம் கூட்டி விட்டான். இப்படின்னு நான் பேசினேன். ஏன் நான் இப்போ பேசினேன்னா, பாஞ்சாலி சபதத்தில் வருகிற அது பாட்டு, ஒரு இலக்கிய பாட்டு கூட சொல்லாமல் போயிட்டார் பேச்சாளர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காகத்தான் இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மகாபாரதம் என்பது ஒரு இதிகாச புராணம். ஏதோ ஒரு செய்தியை சொல்வதற்காக வில்லன் கதாபாத்திரத்தை அதில் வைத்திருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்?
அந்த ஒரிஜினல் மகாபாரதத்தில் இருக்கிற ஒரிஜினல் சகுனியே இன்னைக்கு வந்தா இன்னைக்கு இருக்கிற சகுனியை பார்த்து தோத்து போயிடுவார். ஏன்னா அவரை தாண்டி இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நான் கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸால் வருகின்ற துன்பத்தை போக்குவது எப்படின்னு ஒன்று, அது ஒரு இது நான் பேசியிருந்தேன். மிகப்பெரிய அது வைரலாக இருந்தது. என்னன்னா, ஒரு நாள் நான் சம்பாதித்த பணத்தில் ஒரு இருசக்கரம் வாங்கியிருக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன். ஒரு 200 பேர் பார்த்தாங்க. மறுநாள் தலை வலிக்கிற மாதிரியும் இருக்குது, வலிக்காத மாதிரியும் இருக்குது. ஜுரம் வர்ற மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. உடம்பெல்லாம் போட்டு முறுக்குது. நான் என்ன பண்ணேன், டாக்டரை போய் பார்த்தேன், மருந்து வாங்கி சாப்பிட்டேன், சரியாகலை. எங்கள் பாட்டி 90 போட்டுச்சு. 90 அப்படின்னு நீங்கள் பயந்துடாதீங்க, நாங்கள் அப்படி தான் பேசுவோம், பேச்சு வழக்கில் திருநீரை 90ன்னு சொல்லுவோம். அப்படியும் சரியாகலை. அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு சாமியார் இருந்தார். அவர்கிட்ட போய் வெத்தலையில் மை போட்டு பார்த்தோம். அதுலேயும் ஒன்றும் தெரியலை. இருந்தாலும் அவர் இது மாதிரி பல கேஸை பார்த்துருப்பார். அவர் சொன்னார், நீ ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்க, அதனால் வந்த பிரச்சனை தான் இது. என்ன ஸ்டேட்டஸ் வச்ச அப்படின்னு கேட்டார். புதுசாக பைக் வாங்கியிருந்தேன், அப்படி போய் வச்சேன் அப்படின்னே. இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் சாமி, பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. முள்ளால் தான் எடுக்கணும், வச்ச ஸ்டேட்டஸால் தான் எடுக்கணும். உடனே வீட்டுக்கு போய் நான் புதுசாக வாங்கின பைக்கு விபத்தாயிடுச்சுன்னு ஸ்டேட்டஸ் வையினார். நான் வச்சேன். அதில் யாரோ கிடையாது, நன்கு பரிச்சயமான ஒருத்தர் பார்த்தார். முதல்ல தலைவலி போயிடுச்சு. இன்னும் பரிச்சயமான ஒருத்தர் பார்த்தார், ஜுரம் போயிடுச்சு. அதே 200 பேர் பார்த்தா உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போயிடுச்சு. நான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கேன். இப்போ புகைச்சல் என்பது இன்னைக்கு மனிதர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதனால் மனம் மாசுபட்டு கிடக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய நாடே அற்புதமான இந்திய நாடு, அன்பு சூழ்ந்த ஒரு நாடு, குடும்பமாக கட்டமைக்கப்பட்ட நாடு. அஞ்சரை பட்டியில் 5 அறைகள், கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், இந்த 5ம் நீங்கள் அஞ்சரைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தனி டப்பாவில் இருக்கும். தனித்தனியாக தனி குடுத்தனம் நடத்துது. ஆனால் குழம்புக்குள்ளே எட்டி பார்த்தா எது மஞ்சத்தூள், எது கடுகு, எது சீரகம்னே கண்டுபிடிக்க முடியாதான். எல்லாம் கூட்டு குடும்பம் ஆயிருதான். இதுக்கெல்லாம் நீ கை தட்டணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சிந்தனை. ஒரு அஞ்சரை பெட்டியை வைத்து இந்திய நாட்டை சொல்வது. எத்தனை மாநிலங்கள் வேற்றுமையில் ஒன்றுபட்டு நம்ம இந்தியா ஒரு குடும்பமாக கட்டமைக்கப்பட்ட நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாம் வன்மம் இல்லாமல் இருக்கணும், புகைச்சல் இல்லாமல் இருக்கணும். இது 2 தான் என்னுடைய பேச்சினுடைய சாராம்சம். இப்போ இதுக்கு ஷார்ட்கட் நீங்கள் சொல்லுங்கள். எங்களால் அந்த புகைச்சலையும் தீர்க்க முடியல, குப்பையும் போக்க முடியல. இதுக்கு ஏதாவது டேப்லெட், ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒன்று நான் எழுதினேன், துன்பத்திற்கான மருந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு. இந்த புத்தக திருவிழாவை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஜுரம்னு சொல்லுங்கள், மருந்து கொடுப்பாங்க. இருமல்னு சொல்லுங்கள், சிறப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. ஒரு 2 நாளாக துன்பமாக இருக்கியா, மனசு கவலையாக இருக்கியா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணுவார் அவர்? உங்களை பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பார். இப்போ நீங்கள் என்னை ஒரு மாதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னுடைய பாணி அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிப்பார். என்னடா அது, விஜய் டிவியிலேருந்து நாகமுத்து பாண்டியன் ஒருத்தர் வந்தார், அவர் பேச்சை கேட்டு நாமளும் போய் கேட்டோம், அவர் நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாரே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவர் சிரித்தார் பார்த்தீங்களா, சிரிப்பு, அந்த சிரிப்பு தான் துன்பத்திற்கு, மனக்கவலைக்கு ஆகச்சிறந்த மருந்து. அவர் கொடுக்கின்ற மருந்துக்கு காசு உண்டு, ஆனால் அவர் சிரித்த சிரிப்புக்கு காசு கிடையாது. இலவசமாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் ஷார்ட்கட்டு. இப்போ என்னுடைய பேச்சினுடைய இறுதி பாகத்துக்கு நான் வந்துடுறேன். என்னன்னா, எதுக்கு புத்தகம் படிக்கணும்? சங்க இலக்கியத்தில் 5 50 ஒரு பாட்டு,
நூல் நின்ற பாகத்தே நொவ்விதா சென்றீக தேன் நவீன்ற கானகத்து எழில் நோக்கி தான் நவீன்ற கற்புத்தாள் வீழ்த்து கவின்மிசை கையூன்றி நிற்பாள் நிலையுணர்கம் யாம். அதாவது நீண்ட நாட்கள் தலைவியை பிரிந்து சென்ற தலைவன் தலைவியை காண்பதற்காக தேர் ஏறி வருகிறான். தேரை இவன் ஓட்டிட்டு வருவானா அப்படின்னா கிடையாது. தேர் பாகன் வச்சிருப்பான், டிரைவர் போட்டிருக்கிற மாதிரி தேர் பாகன் இருக்கிறான். ரொம்ப நாள் கழித்து பார்க்க வரான். கொஞ்சம் ஆசையாக இருப்பான், ஆவலோடு இருப்பான். அந்த தேர் பாகனிடம் சொல்லுகிறான், நூல் நின்ற பாகத்தே நொவ்விதா சென்றீக கலை நூட்களை கற்றறிந்த தேர்ப்பாகனே அப்படிங்கிறான். நான் கூட அவன் ஐஸ் வைக்கிறான் போல இருக்கு, ரொம்ப நாள் கழித்து பார்க்க வர்றான், வேகமாக போகிறதுக்காக ஐஸ் வைக்கிறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆட்கள்கிட்ட ஒரு வேலையை செய்யின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. உன்னால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு பாராட்டினா உடனே செஞ்சுருவாங்க. ஒரு நடுவர் கூட என்னைய ஒரு கிராமத்துக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, பட்டிமன்றத்துக்கு. நான் வரலைன்னு சொல்லிட்டேன். சார் வருத்தப்படுறாரு, வரலேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா திடீர்னு சொன்னார். அப்புறம் ஃபோன் பண்ணி, இந்த கிராம மக்கள் நீ வந்தாதான் அந்த பட்டிமன்றமே நடத்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். பையை எடுத்துட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி போய் அங்கே போய் பார்த்தா வணக்கம் சார். கிளம்பி போய் நான் பார்த்தேன். நடுவர் சொன்னார், சும்மா சொன்னேன்னு சொன்னார். ஒரு வேலையை செய்யினா செய்ய மாட்டாங்க, உன்னை தவிர இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க செய்வாங்க. நான் ஐஸ் வைக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் அப்படி கிடையாது. நூல் நின்ற பாகத்தே நொவ்விதா சென்றீக தேன் நவீன்ற கானகத்து எழில் நோக்கி தான் நவீன்ற கற்புத்தாள் வீழ்த்து கவின்விசை கையூன்றி நிற்பாள் நிலையுணர்கம் யாம். அன்றைக்கு ஒரு தேர்ப்பாகன் கூட கலை நூட்களை கற்றறிந்தவனாக இருக்கிறான். இன்னைக்கு ஒரு ஐடி செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய என்னைய மாதிரி இளைஞர்கிட்ட போய் தமிழ் படி இலக்கியம் படி அப்படின்னு சொன்னால் அவங்க படிப்பாங்களா? நான் ஏன் படிக்கணும்? ப்ரோக்ராமிங் படித்தாதான் எனக்கு வேலை, ஜாவா C++ படித்தாதான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அன்றைக்கு தேர்ப்பாகன் கூட கலை நூட்களை கற்றறிந்திருக்கிறான். இது இன்று நேற்று வந்ததல்ல. எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கணும். வாழ்வதற்கு பொருள் தேவை, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு பொருள் தேவை. அந்த வகையில் நாம் நிறைய நூல்களை எல்லாம் வாங்கி படிக்க வேண்டும். லியோ டால்ஸ்டாயினுடைய ஒரு 3 கேள்விகள் கதையை நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. புகழ்பெற்ற கதை, முக்கால்வாசி பேர் எல்லாருக்கும் தெரியும். அதை நான் சொல்லி நேரம் கடத்த விரும்பலை. அந்த 3 கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார். என்னன்னா, சிறந்த நேரம் எது, சிறந்த செயல் எது, அதை யார் கூட செய்யணும், அந்த சிறந்த மனிதர் யார், அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பார். சுருக்கமாக சொல்லணுன்னா, அந்த மனிதன் செஞ்ச செயலிருந்தே அவர் எடுத்த அந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லியிருப்பார். இப்போ என்னைக்கோ எழுதப்பட்ட கதை அது. இப்போ இன்னைக்கு நான் அதை ஒப்பிட்டு பார்க்கிறேன். இப்போ உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நேரம் தான் எனக்கு சிறந்த நேரம். நான் பேசுகிறேன்ல, அந்த செயல்தான் சிறந்த செயல். அதை கேட்டுக்கிட்டு என்னோட இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் அந்த செயலை செய்ய ஒரு சிறந்த நபர்கள், நீங்கள் தான். இதற்காக நாம் புத்தகங்களை எல்லாம் படிக்க வேண்டும். நேரத்தின் அருமை கருதி மீண்டும் ஒரு முறை கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பெருமை. ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் இருவரும். அவங்க மத்தியில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களை நீங்கள் நிற்க வச்சிருக்கீங்கன்னா, நாளைய பேச்சுத்துறைக்கு நீங்கள் பேச்சாளர்களை தயார்படுத்தி அனுப்புகிற ஒரு உன்னதமான பணியினை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.